ஐநார் துணையில் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். டாக்டரு வானதி கிட்ட, வானதி உங்ககிட்ட நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்கிற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்க, சொல்லுங்க டாக்டர், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் தப்பாக எடுத்துக்கிற மாட்டேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வானதி ரொம்ப ஆர்வக்கோளாராக கேட்க, இல்லை வானதி, நீங்கள் பேசுறது பழகிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்குன்னு யாரும் கிடையாது, நான் ஒருத்தன் மட்டும்தான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இருந்து எல்லாருமே நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்கிறவ, எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால அப்படின்னு சொல்லி டாக்டர் தயங்க, அதனால என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, இல்லை வானதி, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலேனா நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி பட்டுன்னு டாக்டர் கேட்க, வானதிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, நல்லா யோசிச்சு பாரு வானதி, நான் உன்னைய காதலிக்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது வானதி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, டாக்டர் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்களே, நான் பாண்டின்ற ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, டாக்டருக்கு அதிர்ச்சி. என்ன வானதி சொல்றீங்க, பாண்டியா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்க, அன்னைக்கு கூட பாத்தீங்களே இங்கே கூட மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காருன்னு சொன்னேனே, அன்னைக்கு கூட கடைக்கு வந்தாரே அவர்தான் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, ஹோ காட், அவரு தானா, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன், நான் டாக்டர், நீங்க காதலிக்கிறவரு பெரிய இன்ஜினியரோ பெரிய பிஸ்னஸ் மேனோ அப்படி நான் பாட்டுக்கு கற்பனை பண்ணிட்டேன். ஆஃப்டர் ஆல் என்ன மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு, உங்க தகுதி என்ன, மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிற ஒருத்தரை போய் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா, என்ன வானதி இது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சிரிச்சுக்கிட்டே வானதி மனசை மாத்த, டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, நல்லா நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கீங்க, இது 2 ஆகும் 3 ஆகும் 4 ஆகும் அப்படி பெருகிக்கிட்டே போகும், 4-5 பிரான்ச் வைப்பீங்க, சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு கீழே 10-15 பேர் வேலை பார்க்குற சூழ்நிலை வரும். நீங்க எங்க இருக்கீங்க, எஃப்ஆர்ம் படிச்சு நீங்க எங்க, மெக்கானிக் ஷாப் வச்சு நடத்துற அந்த பாண்டி எங்க, என்ன வானதி இது, சின்ன குழந்தைய விட மோசமா நினைக்கிறீங்களே. இப்ப நான் டாக்டர் அரவிந்த் எம்பிபிஎஸ், வானதி எம்ஃபார்ம் மெடிக்கல் ஷாப்போட ஓனர். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வெளியே போகிறீங்கன்னா வானதி டாக்டருடைய ஒய்ஃப்னு சொல்லையில எப்படி இருக்கு, மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிற வானதியோடைய ஹஸ்பண்ட்னு சொல்கிறப்ப எப்படி இருக்கு, என்ன வானதி இது, நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறேன்னா இன்னும் நல்லா யோசிங்க. நான் உங்களை காதலிக்கிறேன், எனக்கு சொந்தமாக வீடு இருக்குது, கிளினிக் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்கு பேஷண்ட்ஸ் எப்படி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், என் கிளினிக் பக்கத்துலேயே நீங்கள் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்க, மெடிக்கலும் சேர்றதானே நல்லது, நான் டாக்டர், நீங்கள் மெடிக்கல் ஷாப் ஓனரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து லைஃப்பை ரன் பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும், நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வானதி அப்படின்னு சொல்லி டாக்டர் மனசை மாற்ற, வானதிக்கு பார்த்தா மொத்தமாக மனசு மாறி தலைகீழாக மாறிடுது. ஆமால, டாக்டர் சொல்கிறதும் சரிதானே, நம்ம இப்போ மெடிக்கல் ஷாப்போட ஓனராக போகிறோம், டாக்டர் கிளினிக் வச்சிருக்காரு, டாக்டர் பொண்டாட்டி வானதின்னு சொல்லப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்கே. வானதிக்கு பாண்டியை கலட்டி விட்டுட்டு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி ஆசை வந்துடுது. ஒரு வண்டி கேட்டேன், அந்த வண்டியை புது வண்டி கூட வாங்கி கொடுக்க முடியல, அவனால செகண்ட் ஹேண்ட்லேயே சரி பண்ணி கொடுக்க முடியல. பாண்டியை கல்யாணம் பண்ணி நம்ம என்னத்த சுகத்தை காண போறோம், என்ன இருக்கு அவங்கிட்ட, ஒரு சொந்தமா நல்ல வீடு கூட கிடையாது, என்ன இருக்கு பாண்டி கிட்ட. பாண்டியை கல்யாணம் பண்ணுறதை விட டாக்டரை கல்யாணம் பண்ணுறது தான் நல்லது. டாக்டர் சொல்லையில் எவ்வளோ நல்லா இருக்குது, என் ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர் அப்படின்றப்ப நல்லா இருக்கே, அதனால டாக்டர் தான் நமக்கு சரிப்பட்டு வருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட ஒய்ஃபாக மாறணும்னு சொல்லி வானதிக்கு ஆசை வந்துடுது. சரி, நம்ம இதை பற்றி அம்மா அப்பா கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி நைட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருது. நைனா, அம்மா, அண்ணே, உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வானதி சொல்ல, என்னடி என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி வானதி அம்மா கேட்க, இல்லம்மா, என் கடைக்கு பக்கத்துல கிளினிக் வச்சிருக்காரே ஒரு டாக்டர் அரவிந்த் அப்படின்னு சொல்லி வானதி சொல்ல, ஆமா, அவருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா அப்பா கேட்க, இல்ல அவர் இன்னைக்கு உன்னைய பார்த்து அப்படின்னு சொல்லி வானதி அம்மா கேட்க, அவர் இன்னைக்கு என்னைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, அடி செருப்ப, என்னடி சொல்ற, ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படியா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்ல, மா நீ ஏன் கூவுற, அவரு சரியா தானே கேட்டிருக்காரு, தப்பாவா கேட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானதி அசால்ட்டா சொல்ல, அடி நீ ஒருத்தனை காதலிச்சுக்கிட்டு இருக்க, அதுவாது ஞாபகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி வானதி அம்மா அப்பா கேட்க, அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு, நீ காதலிக்கிற விஷயத்த சொன்னியா அப்படின்னு சொல்லி வானதி அம்மா அப்பா கேட்க, சொன்னேன்,
சொன்னேன்னு இழுக்கிற? இல்லையே, உன் போக்கே சரியில்லையே. விட்டா போற போக்க பார்த்தா அந்த டாக்டரை கல்யாணம் பண்ணி வீட்டு வாசல்ல வந்து நிப்ப போலே அப்படின்னு சொல்லி வானதி அம்மா அப்பா கேட்க, அப்பதான் வானதி அண்ணன் வசந்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, ஏமா ஏன் நைனா அப்படி செஞ்சாதான் என்ன? வானதி இப்போ மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கு, அவரு டாக்டரும் மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே நல்லா இருக்கும். அந்த மெக்கானிக் கடைக்காரன் பாண்டி அவன்கிட்ட என்ன இருக்கு? சொந்தமா நல்ல வீடு கூட கிடையாது. அவனை கட்டிக்கிட்டு வானதி சந்தோஷமா இருக்குமா? டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாவது வானதி சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னையெல்லாம் கேட்டா டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறதான் சம்மதம்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தம் சொல்லவும், அப்ப அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது சரி நீ சொல்றிய அப்படின்னு சொல்லிட்டு வானதியும் கேட்கவும், ஆமா நீயே உட்காந்து நல்லா யோசி. மெக்கானிக் கடைக்காரனா, அதுவும் வாடகைக்கு மெக்கானிக் கடைக்கார வச்சிருக்கான். சொந்தமா கூட இடம் கிடையாது, சொந்த கடையும் கிடையாது. இது அவங்கிட்ட என்ன இருக்கு? அவங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவங்கிட்ட போய்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காதலிக்கிறேன் இதெல்லாம் தேவையா வானதி? டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல ஜம்முன்னு செட்டில் ஆகுற வழியை பாரு. ஒரு அண்ணனா உனக்கு நான் அதைத்தான் அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வசந்தும் சொல்லவோ வானதியோடைய மனசு மொத்தமா மாறிடுது. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வானதி ரூமுக்குள்ள போக, என்னையா இவ போற போக்க பார்த்தா டாக்டர்ன்ட்டு இருக்கா, அந்த பாண்டி பையில கலட்டி விட்டுருவா போலயே. சரி விடுடி, அந்த பாண்டி பையன் நல்லா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இங்க வானதியோடைய அப்பா சொல்ல, என்னையா நீ எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி வானதியோடைய அம்மா கேட்க, பின்ன அந்த பாண்டி ரொம்ப நல்ல பையன்டி. அந்த பையன் இவகிட்ட சிக்கிக்கிட்டு பாடுபடுறத விட அந்த டாக்டர் இவகிட்ட சிக்கிறதா நல்லது. என்னை கேட்டா அதுவும் சரின்னு தான் சொல்லுவேன். அந்த பையனை நான் யோசிக்கிறேன், இவளை நான் யோசிக்கல. அந்த பையன் ரொம்ப நல்லவன். அவங்க குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம். அதுவும் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன் நிலா, அதுவும் ரொம்ப நல்ல பிள்ளை. அந்த மாதிரி குடும்பத்திலலாம் போய் இவளுக்கு வாக்கப்பட்டு வைக்க கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். இவ காசு பணம் டாக்டர் இப்படி கனவு உலகத்திலே தெரியணும்னு நினைக்கிறா. அதனால இவ டாக்டரே கட்டிட்டு போய் அழுகட்டும். இது நமக்கு தேவையா? விட்டுரு. இவன் நம்ம வீட்டை விட்டு கிளம்பி போய் தொலைஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி வானதியோடைய அப்பா சொல்ல, வானதியோடைய அம்மாவுக்கும் பார்த்தா இது சரின்னு தோணுது. ஏங்க இப்ப ஆசைப்பட்டு பேசுறா, நாளை பின்ன கல்யாணம் வந்து ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்னங்க பண்றது? இப்ப கூட ஏதாவது சமாளிச்சிடலாம். நாளை பின்ன கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா நம்ம மனசு தாங்குமாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி வானதியோடைய அம்மா சொல்ல, விடுடி, அவ தலையில என்ன எழுதியிருக்கோ அது நடந்துட்டு போகுது.